நடிகர் விஜய் குறித்தான கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிரடி பதில். பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நடிகர் விஜய் பிப்ரவரி 4ஆம் தேதி தன்னுடைய மக்கள் இயக்கத்தை கட்சியாக பதிவு செய்ய இருக்கின்றார் என்கின்ற செய்தி உலாவிக்கிட்டு இருக்கு. அதே வேளையில பிப்ரவரி 1ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமும் அமைய இருக்கு. இத்தனை நாளாக அமைதியாக இருந்த விஜய் இப்பொழுது புதிதாக கட்சி தொடங்க இருக்கின்றார். அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று பார்க்கக்கூடிய வேளையில் இதை குறித்து மதுரை விமான நிலையத்தில் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் நடிகர் விஜய் கட்சியை தொடங்க போறேன்னு சொல்றாங்களே, உங்களுடைய கருத்து என்ன? உங்க கூட அவர் கூட்டணிக்கு வந்தா நீங்க அதை குறித்து பரிசீலனை செய்வீங்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளார குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசுறீங்க, கட்சி தானங்க, யார் வேணா தொடங்கட்டும், அதுக்கு என்னங்க இப்ப என்று கடந்து சென்றிருக்கிறார். உண்மையும் அதுதான். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக எவராலும் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்துட்டு இருக்கு. இந்த 35 ஆண்டுகள் இடைவெளியில மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய அளவிற்காக வளர்ந்து பின்று தேய்ந்து கட்டணமாக போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவாகும் என்று கருதினார்கள். அது கனவாவே போச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலையும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக திமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்றாக 3வது பெரிய கட்சியாக சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு காரணம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வகுத்து வைத்த கொள்கையும் பசுமநாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனையும் அன்றாட மக்களுக்காக பாடுபடக்கூடிய அந்த பெருந்தன்மையான மனசும் தான் காரணம். எனவே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கட்டும், அதை வருத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. விஜய் மட்டுமல்ல, இன்னும் 1000 கட்சிகள் வந்து இங்கே குவியட்டும், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ற தனித்துவமான இடம் நாளைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாற்காலி என்பது நிரந்தரமாக இருக்கின்றது. அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நன்றி.